பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வெளியிட்ட சர்ச்சை கருத்துக்கள் தொடர்பில் கம்பபாரதி ஜெயராஜ் கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கையிலிருந்து வெளியாகும் முரசு பதிப்பில் அவர் இது தொடர்பில் எழுதியுள்ளார். கேள்வி: நீங்கள் சென்ற முறை அளித்த பதிலில் நீங்கள் கௌசல்யாவிடம் மன்னிப்பு கேட்டிருப்பதாக தமிழடியான் என்பவர் யூடியூப்பில் பேசியிருக்கிறார். அது உண்மையா? பதில்: உண்மைதான். எங்களால் எவர்க்கேனும் காரணமின்றி மனவருத்தம் ஏற்பட்டிருந்தால் அதற்காக மன்னிப்பு கூறுவதில் எந்த தவறும் இருப்பதாகப்படவில்லை. தவறுதலாக நடந்துவிட்ட ஓர் பிழையை கண்ணகி சுட்டிக்காட்டியதும் பாண்டியன் தன்னை நியாயப்படுத்த தர்க்கங்கள் ஏதும் செய்யாமல் ஜானோ அரசன் ஜானோ கல்வன் என கூறி உயிர் விட்டதாய் சிலப்பதிகாரம் பேசுகின்றது. திருவள்ளுவர் தனக்கு சமம் இல்லாதவர் இடத்தும் பிழையை ஒத்துக்கொள்ளுதல் சான்றோர்களின் கடமை என்கிறார். அதுதான் தமிழர் பண்பு. அதைத்தான் நானும் செய்தேன். நான் முன்பு அளித்த எனது பதிவில் பிழையேதும் செய்திருக்கவில்லை. கௌசல்யா மனவருத்தப்பட அப்பதிலில் ஒன்றுமே இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. கொஞ்ச காலமாக கௌசல்யாவின் கருத்துக்களை அவரை உரைக்காமல் அர்ச்சுனாவும் தமிழடியானும் தான் உரைத்து வருகின்றார்கள். அதற்கு கௌசல்யாவின் மௌனமும் சம்மத சிக்னல் காட்டுவதால் என் பதிலை கண்டு பாப்பம் அந்த பெண்ணும் வருந்தி இருக்குமோ என ஐயப்பட்டுத்தான் அதற்காக மன்னிப்பு கோருவதாக எழுதியிருந்தேன். இவை தமிழர் பண்பாடு சார்ந்த விடயங்கள். இது எல்லாம் பாவம் தமிழடியானுக்கு இங்கே தெரிய போகின்றது. கேள்வி: டாக்டர் அர்ச்சுனா உங்களை பற்றி மிக கேவலமாக பேசி காணொளி அறிக்கை விட்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் பதில் ஏதும் சொல்ல வேண்டாமா? பதில்: எனக்கு என்னை தெரியும். என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை தெரியும். அவ்வளவும் எனக்கு போதுமானது. அறிவிலிகளின் கருத்துக்களுக்கு எப்போதும் நான் செவிசாய்ப்பதில்லை. அவரது பேச்சு பற்றி நான் கவலைப்பட ஒன்றுமே இல்லை. வாய்கூசாது பேசிய அவரது பேச்சை கேட்டு அவருக்கு வாக்களித்தவர்கள்தான் கவலைப்பட வேண்டும். மிக விரைவில் நாடாளுமன்றத்துக்குள் தூசண வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பத்தைக்குள்ளெறிய முயல் வலிக்கிட்ட கதை என்று ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள். தமிழடியான், அர்ச்சுனா ஆகியோர் படும் பாட்டை கண்டால் இந்த பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருகிறது. அர்ச்சுனாவின் வார்த்தை பிரயோகங்கள் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தால் வாய்ச்சொல் என்ற திருக்குறளை ஞாபகப்படுத்துகின்றன. தனக்கு எதிராக பேசுபவர்களின் மேல் சேறு பூசி அவர்களை வாயடிக்கச் செய்யும் உத்தியை தான் அர்ச்சுனா கடைபிடித்து வருகிறார். அந்த உத்தி என்னிடம் செல்லாது என்பதை அவள் விரைவில் உணர்வார். அர்ச்சுனாவின் தூற்றுதலுக்கு நான் பதில் சொல்ல தேவையில்லை. விரைவில் காலம் அவருக்கு பதிலளிக்கும் என நம்புகிறேன். கேள்வி: நீங்கள்தான் அர்ச்சுனாவுடன் முதலில் கொழுவப் போனதாக அர்ச்சுனா கட்சிக்காரர் சில பேர் சொல்லித் திரிகிறார்களே, அப்படி நீங்கள் என்னதான் சொன்னீர்கள்? பதில்: அர்ச்சுனா எதை செய்தாலும் அவரை காப்பாற்ற நினைக்கும் சில அறிவிலிகள் தான் அப்படி சொல்லித் திரிகிறார்கள். தாம் கொடுக்கும் கண்மூடித்தனமான ஆதரவால் அர்ச்சுனா தன் பெயரையும் கெடுத்து நம் இனத்தின் பெயரையும் கெடுக்கிறார் என்று கூட அந்த மூடர்களுக்கு ஏனோ தெரியவில்லை. இனி உங்கள் சந்தேகத்தை தீர்க்கிறேன். அடுத்த மேயர் யாராய் இருப்பார் என்ற கேள்விக்கு அர்ச்சுனா அணி வென்றால் மேயராக போவது தங்கமான தங்கம்தான் என பதிலளித்திருந்தேன். அதில் கௌசல்யாவுக்கு என்ன இழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று எனக்கு புரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் நான் அவரை பெருமைப்படுத்தி பதிலுரைத்திருக்கிறேன் என்பதுதான் நிஜம். எனது இப்பதிலுக்கு பிறகு என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து கௌசல்யாவிடம் அதை வாங்கி தருகிறேன், இதை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் பேசி வரும் அர்ச்சுனாதான் அந்த பெண்ணை அநியாயத்திற்கு அசிங்கப்படுத்தி வருகிறார். இதையும் நியாயப்படுத்துவர்களை நான் என்ன சொல்ல? இத்தகையவர்களை தொலைத்தால் தான் அர்ச்சுனா போன்றவர்கள் உருப்பட வாய்ப்பிருக்கிறது. கேள்வி: உங்களை வேண்டுமென்றே வம்புக்கு இழுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தும் அசையாது நிற்கிறீர்கள். எப்படி இது உங்களால் முடிகிறது? பதில்: நான் ஒரு தாமரை இலை. இவர்கள் அள்ளித்தளிக்கும் குற்றங்கள் எவையும் மென்மேல் ஒட்டப்போவதில்லை. அதனால் துன்பம் என்னை கிட்டப்போவதில்லை. விவேகானந்தர் பற்றி ஒரு கதை சொல்வார்கள். அக்கதையில் உண்மையில் நடந்ததா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அக்கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் விவேகானந்தர் ரயில் ஒன்றில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். அப்போது அவருக்கு முன்னால் இருந்த இருக்கையில் வந்தமர்ந்த சில நாகரிக இளைஞர்கள் விவேகானந்தரை யாரோ ஒரு பண்டாரம் என நினைத்தும் இவருக்கு இங்கே ஆங்கிலம் தெரிய போகிறது என நினைத்தும் வழிநெடுக விவேகானந்தரை ஆங்கிலத்தில் கிண்டல் செய்தபடி வந்தார்களா.
இடையில் வந்த டிக்கெட் பரிசோதகர் ஒருவர் விவேகானந்தரை தெரிந்து அவரை வணங்கினாராம். அவர் ஆங்கிலத்தில் பேச விவேகானந்தர் அவரோடு உயர்தரமான ஆங்கிலத்தில் உரையாடினாராம். அது கண்டு அதிர்ந்து போன இளைஞர்கள் பரிசோதகர்கள் சென்ற பிறகு விவேகானந்தரை நோக்கி, இதுவரை நாங்கள் உங்களை பற்றி தரக்குறைவாக பேசிக்கொண்டு வந்தோம். அதையெல்லாம் கேட்டும் கோபப்படாமல் உங்களால் எப்படி இருக்க முடிந்தது என்று கேட்டனராம். அதற்கு விவேகானந்தர், நான் முட்டாள்களை சந்திப்பது இது முதற் தடவையல்ல என்று கூறிவிட்டு இறங்கிச் சென்றாராம். உங்கள் கேள்விக்கும் விவேகானந்தரின் பதில்தான் பதிலாகிறது. கேள்வி: ஐயா, நெஞ்செல்லாம் பதறுகிறது. அர்ச்சுனான்கிற அந்த அற்பப்பதர் நாகரிகம், பண்பாடு என்கிற எல்லைகளை கடந்து சிறிதும் கூச்சமில்லாமல் உங்களை பற்றி கீழ்மையான உரைகளை பதிவிட்டு கொண்டே இருக்கிறான். கடைசியாய் அவன் வெளியிட்ட சிவ பதிவை பார்த்து அதிர்ந்து போனேன். அந்த பதிவு கூடவா உங்களை ஆத்திரப்படுத்தவில்லை? பதில்: முதலில் நீங்கள் அமைதியடையுங்கள். நாங்கள் நாகரிகமாக பேசுவோம். அர்ச்சுனா என்னை இழிவுபடுத்துவதாய் நினைத்து உலகிற்கு தான் யார் என்பதை தொடர்ந்து அடையாளப்படுத்தி வருகிறார். அது நல்லதுதானே. நான் வரையறையற்ற வசவுகளை தாங்கியேனும் ஒரு புலியானவரை தேர்ந்தெடுத்த இனத்தை கண்வழிக்கச் செய்வதில் எனக்கு மகிழ்ச்சிதான். அர்ச்சுனா என்னை இழிவுபடுத்தவில்லை, கௌசல்யாவைத்தான் இழிவுபடுத்தி வருகிறார். ஒரு திருமணமாகாத இளம் பெண்ணை பற்றி இப்படியெல்லாம் பேச அவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? அவரது அந்த உரைக்கு கீழே பதிவாகி இருக்கும் கொமெண்ட்ஸ்களை எடுத்து பாருங்கள். அர்ச்சுனா தன் பேச்சால் கௌசல்யாவை எவ்வளவு கீழ்மைப்பட வைத்திருக்கிறார் என்பது புரியும். எங்கள் ஊரில் கள்ளுக்கடை வாசலில் நிறைவெறியில் நிற்கும் குடிகாரன் ஒருவன் கூட இத்தகைய வார்த்தைகளை பேசி நான் கேட்டதில்லை. அவர் பேசிய அத்தனையும் செவி கைக்கும் சொற்கள். என்னை காரணமாக வைத்து விதி அர்ச்சுனாவை துரத்த தொடங்கிவிட்டது என்று நினைக்கின்றேன். தங்கம் என்று சொல்லி கௌசல்யாவை இழிவு செய்துவிட்டார், அவமரியாதை செய்துவிட்டார் என்றெல்லாம் பொய்க்கொந்தளிப்பு காட்டிய தமிழடியான் அர்ச்சுனா அப்பன் பற்றி பேசும் அழுக்குகளையெல்லாம் ரசித்து வருகிறார் போல. ஈனர்களுக்கு ஏது மானம், விட்டு விடுவோம். கேள்வி: ஐயாவிற்கு தேவையில்லாத வேலை இது. இத்தகைய கீழ் மக்களின் வாயில் தானாய் போய் ஏன் விழுகிறார்? துஷ்டர்களை கண்டால் தூர விலக வேண்டியது தானே என்கிறார்கள் சில பேர். நீங்கள் அவர்கள் சொல்வது போல நடந்து கொண்டால் என்ன? பதில்: துஷ்டர்களை கண்டால் தூர விலகு என்று சொல்கிறவர்கள் தங்கள் வீட்டிற்குள் ஒரு துஷ்டன் நுழைந்து கீழ்மைகள் செய்தார் மேற்சொன்ன தொல்லை சொல்லிவிட்டு பேசாமல் இருப்பார்களா? எங்கள் வீட்டுக்குள் தீமை நடந்தால் எப்படி நாங்கள் அதை பார்த்திருக்க முடியும் என்று கொதிப்பார்கள் தானே. அதைத்தான் நானும் செய்கின்றேன். அவருக்கு அவரவரின் வீடுதான் வீடு, அவர் உறவுதான் உறவு. எனக்கோ இந்த நாடுதான் வீடு, நம் இனம்தான் உறவு. அதனால் எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் என் நாட்டிற்கும் என் இனத்திற்கும் தீமை செய்கிற எவரையும் கண்டிக்காமல் நான் இருக்கப் போவதில்லை. துஷ்டர்களை கண்டு தூர விலகியோட இறைவன் என்னை படைக்கவில்லை என நினைக்கிறேன். கேள்வி: உங்களது ஒழுக்கம் பற்றி இழிவு செய்யும் போது கூடவா உங்களுக்கு கவலை வராது? பதில்: ஒழுக்கமுள்ளவர்கள் அப்படி பேசினால் நிச்சயம் கவலைப்படுவேன். கேள்வி: புலம்பெயர்ந்த மக்களில் சிலர் அர்ச்சுனாவை ஏன் இவ்வளவு விரும்புகிறார்கள் என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா? பதில்: இத்தகைய கேள்விகளை கேட்டு உண்மையான பதிலை என்னை கொண்டு சொல்ல வைத்து என்னை புலம்பெயர்ந்த மக்களின் பகைவனாக்குவதில் உங்களுக்கு அப்படி என்ன மகிழ்ச்சியோ தெரியவில்லை. ஆனாலும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது எனது கடமை. அதனால் சொல்கிறேன். உங்கள் கேள்வியில் இடப்பட்டிருக்கும் சிலர் என்ற வார்த்தை மிக முக்கியமானது. நான் கீழே எழுதப்போகும் பதிலும் அந்த சிலரை நோக்கியதுதான் என்பதை முன்னரே சொல்லிவிடுகிறேன். போரின் கடுமையான பாதிப்புக்கு அஞ்சி தம் உறவுகளை எல்லாம் கைவிட்டு பொய்களும் களவுகளும் செய்து மறைந்த போராளிகளை கற்பனையாய் தமக்கு ஒன்றுவிட்ட உறவுகளாய் காட்டி வெளிநாடுகளின் நல்வாழ்வை தேடிக்கொண்ட சிலருக்கு பொழுதுபோக்காக வார்த்தையாடுவதற்கு தாய்நாட்டில் ஏதேனும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை கேட்டு விமர்சித்து கொண்டிருப்பதுதான் அவர்களது தாய்நாட்டு பெற்றார். போர் முடிவதற்கு முன்பு இயக்கங்களின் சண்டையை பாதுகாப்பாக இருந்து கொண்டு கைதட்டி ரசித்து பழகியவர்கள் இவர்கள். இராணுவ வீரர்கள் என்றுமில்லாமல் நம் போராளிகளின் மரணங்களையும் தம் சுவைக்காக கூட்டி உடைத்து மகிழ்ந்தவர்கள் அவர்கள். 10 பேர் இறந்தார்கள் என்று செய்தி வந்தால், சீச்சி இவங்கள் ஒழிக்கிறாங்கள், 100 பேராவது முடிந்திருப்பாங்கள் என்று சொல்லி தமக்கு தாமே பொய்யான டென்ஷனை உருவாக்கி மகிழ்ந்தவர்கள் இவர்கள். போர் முடிந்து போனதும் இவர்களுக்கு சி என்றாகிவிட்டது. யாராவது சண்டையை கிளப்ப மாட்டார்களா, குழப்பம் விளைவிக்க மாட்டார்களா என்று காத்திருந்தவர்களுக்கு அர்ச்சுனாவின் முரட்டுச் செயல்கள் பிடித்து போக
அவரை வளர்த்துவிட்டு இங்கு எப்போதும் குழப்பத்தை உண்டாக்கி தம் ரசனைக்கு தீனி போட விரும்பிய இவர்கள்தான் நீங்கள் சொன்ன அந்த சில பேர். அங்கிருந்து வரும் காசில் வாழ்ந்து வரும் நம்மவர் சிலருக்கு வெளிநாட்டில் வாழும் கூட்டும் சூட்டும் போட்ட அண்ணாவோ மாமாவோ சொல்வதுதான் வேதவாக்காய் தெரிகிறது. அத்தகையவர்களின் புண்ணியத்தால் தான் 20,000 வாக்குகள் அர்ச்சுனாவின் உண்டியலில் விழுந்தன. அர்ச்சுனாவிற்கும் இந்த உண்மை தெரிந்திருக்கும் போல தான் போடும் சண்டைகள் தான் தனது உண்டியலை மேலும் மேலும் நிரப்பும் என கருதியே அவர் நம் இனத்திற்கே உரிய ஒழுக்கம், பண்பாடு, நாகரிகம் என்பவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நாளுக்கு நாள் ஒவ்வொரு சண்டையாய் போட்டு கொண்டிருக்கிறார். இனத்தையும் தேசத்தையும் விட அவர் கௌசல்யாவை பற்றி படும் கடும் கவலை அவர் நம்மின தலைமைக்கு உரியவரா இல்லையா என்பதை நாளாந்தம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. பாவம், அந்த பெண்ணை மட்டுமல்ல நம் இனத்தையும் இருடமிருந்து கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். கேள்வி: நம் சமூகத்தின் பெரிய மனிதர்கள் யாரும் அர்ச்சுனாவின் இத்தகைய இழி செயலை கண்டிக்காமல் இருப்பது ஏன்? பதில்: கொமெண்ட்ஸ் எழுதுகிறவர்களும் சில யூடியூப்காரர்களும் கண்டித்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெரிய மனிதர்கள் என்று சொல்லப்படுவோர் அர்ச்சுனாவின் அஸ்திரங்கள் தங்கள் மீதும் பாய்ந்து விடலாம் என்று பயப்படுகிறார்களோ என்னவோ. கேள்வி: உங்களது மாணவர் குலாம் அர்ச்சுனாவுக்கு எதிராக களத்தில் இறங்கிவிட்டார் போல் தெரிகிறதே. பதில்: உண்மைதான். நான் கேட்டுக்கொண்டு அவர்கள் அதை செய்யவில்லை. அவர்கள் அப்படி செய்ய வேண்டுமென நான் எதிர்பார்க்கவும் இல்லை. என்னை நோக்கி நான் இந்த நெடும் வகையை தேடிக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. முதற்குரல் கொடுத்து மற்றவர்களையும் உசுப்பேத்திவிட்ட வாசுதேவாவிற்கும் அவரை பின்தொடர்ந்த மற்றவர்களுக்கும் எனது நன்றிகள். என் சார்பாக பேசியதற்காக அல்ல, உண்மையின் சார்பாக பேசியதற்காக. கேட்டிலும் உண்டு ஓர் உறுதி, கலைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்ற வள்ளுவனின் குரலை நினைந்து கொண்டிருக்கிறேன். கம்பபாரதியின் கேள்வி பதில் பத்திக்கு பார்லமெண்ட் உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்ட பதிவில்: அடுத்த ஞானசார தேரர் ரெடி. நானே கேள்விகளை தயாரித்து தானே பதில்களை எழுதி கொள்ளும் ஒரு முட்டாள் போலி சாமியாரை என்று தான் கண்டிருக்கின்றேன். தன்னை வள்ளுவனுடனும் பாரதியாருடனும் திருஞான சம்பந்தருடனும் ஒப்பிடும் ஒரு ஈனப்பிறப்பை என்று தான் கண்டிருக்கின்றேன். காலம் படந்து போகட்டும், கெட்டன அழிய நீண்ட காலம் காத்திருக்க தேவையில்லை என்று உள்ளது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி தபால்பட்டி சந்தி அருகில் கேரள கஞ்சாவுடன் இளைஞர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டார். விஸ்வமடுவைச் சேர்ந்த 37 வயதான இளைஞனே யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 1 கிலோ 345 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நபர் பயணித்த மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபரை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 4 புதிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களான RMS ராஜகருணா, மேனகா விஜயசுந்தர, சம்பத் பி அபேகுன் மற்றும் MSKP விஜயரத்னா ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் புதிய உயர்நீதிமன்ற நீதியரசர்களாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இந்நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவும் கலந்து கொண்டார். உலக அயலக தமிழர் தின விழா இந்தியாவின் சென்னையில் இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்ட பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பார்லிமெண்ட் உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ரவுப் ஹக்கீம், செல்வம் அடைக்கலநாதன், ராசமாணிக்கம் சாணக்கியன், முன்னாள் பார்லிமெண்ட் உறுப்பினர் M.A. சுமந்திரன் உள்ளிட்டோர் இலங்கையிலிருந்து கலந்து கொண்டதுடன் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பலர் கலந்து கொண்டனர்.